சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கோச்சடியான் திரைப்படம் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி மூலமா இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி படத்துல நடிக்கிற முதல் இந்தியர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்ட் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வெளிவர்ற முதல் திரைப்படம் இந்தியாவிலே இதுதான். 125 கோடி செலவுல இந்த படம் வெளியாக போகுது. இந்த படம் நிறைய காரணங்களால ரிலீஸ் பண்ண முடியாம டிலே ஆயிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு வழியா இந்த மாசம், அதாவது மே மாசம் 9ஆம் தேதி இன்னைக்கு நாள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இதுக்கு காரணம் நிறைய சொல்றாங்க. முக்கியமா 5 காரணம் இருக்கு. ஜெனரலா சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல ஏகப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டெக்னாலஜி மூலமா இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது கிடையாது உண்மையான ரீசன். இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. அதுல ரொம்ப ஷாக் தரக்கூடிய ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 5 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த படத்துடைய கலெக்ஷன் அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல தான் நமக்கு தெரியும். அப்படி அந்த ஒரு வார ரிலீஸோடைய கலெக்ஷனை படத்துடைய ப்ரொடியூசர்ஸும் விநியோகஸ்தர்களும் 60க்கு 40 அப்படிங்கிற சதவிகிதத்துல பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஆனா கோச்சடியான் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ப்ரொடியூசர்ஸும் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரொடியூசர்ஸ் 70% ஷேரை கேட்டுட்டு இருக்காங்களாம். அதனால விநியோகஸ்தர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை மேக் பண்றதுக்கு பேங்க் கிட்ட இருந்து ஒரு 40 கோடியை கடனா வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் பேங்க் என்ன பண்ணிருக்கு, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. அந்த பிரச்சனையை லீகலா இவங்க சந்திச்சாகணும் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனாலயும் இந்த படத்துடைய டிலே ஒத்தி போகுது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ரீசன் மட்டும் இல்லாம இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே அவருடைய எல்லா படங்களையும் பார்த்துட்டு ஒரு அனிமேஷனா பார்க்கறத யாராலையும் ஒத்துக்க முடியல. அதாவது அனிமேஷன் படம் அப்படின்னு சொன்னாலே நம்மலாம் கெலோக்கியலா பொம்மை படம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரஜினியை ஒரு பொம்மையா தானே நாங்க பார்க்குறோம், அதுல தலைவர் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனாலேயே விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இந்த படத்தை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களாம். அதுவும் ஒரு ரீசனா சொல்லப்படுது. கோச்சடியான் ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல, அதுவும் அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருந்த நேரத்துல, நரேந்திர மோடி ரஜினிய பர்சனலா சந்திச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய மீட்டிங் பர்சனல் மீட்டிங் தான் அப்படின்னு சொன்னாலும், பிரச்சாரத்து நேரத்துல இவர் ஏன் ரஜினிகாந்தை மீட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் எழுது. இது மூலமா ரஜினிகாந்த் மறைமுகமாவோ இல்ல நேரடியாவோ நரேந்திர மோடியை ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எல்லார்கிட்டையும் எழும்புச்சு. இந்த ஒரு சம்பவம் இந்த படத்துடைய டிலேக்கு காரணமா இருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவத்து மூலமா படத்துக்கு ஏதாச்சும் ட்ரபிள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால கூட படம் டிலே ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் இந்தியால மட்டும் 6 லாங்குவேஜ்ல வெளியாகுது. அதுல 2 லாங்குவேஜ்ல இன்னும் சென்சார் முழுமையா செய்யப்படல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ரீசனா சொல்லப்படுது. இந்த 5 ரீசன் தான் கோச்சடியான் படத்துடைய ரிலீஸ் போஸ்ட்போன் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.